இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த உருவத்தை பாருங்க, ஏதோ கிராபிக்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட கற்பனை உயிரினம் மாதிரி தெரியுதா? உண்மையிலேயே நண்பர்களே, இது கற்பனை கிடையாது. நம்ம கடலுக்கு அடியில ஆழமான பதியில நிஜமாவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கடலரங்கன். இதோட பேரு லேம்ப்ரே. பாக்குறதுக்கு அருவருப்பா பயங்கரமா இருக்கிற இந்த உயிரினத்தோட வாழ்க்கையில நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல விசித்திரங்கள் இருக்கு. அது எப்படி வேட்டையாடுது? இது மனிதர்களை தாக்குமா? 36 கோடி வருஷமா இது எப்படி அழியாம இருக்கு? வாங்க தெல்ல தெளிவா டிகோட் பண்ணலாம். நண்பர்களே, சாதாரணமா பூமியில வாழ்ற பெரும்பாலான மீன்களுக்கு மேல் தாடை கீழ்த்தாடைன்னு இருக்கும். ஆனா இந்த லேம்ப்ரேவுக்கு தாடைகளே கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு பெரிய சக்கர கப் மாதிரி வட்ட வடிவத்துல வாய் இருக்கும். அதுக்குள்ள முள்ளு மாதிரி கூர்மையான பற்கள் வட்ட சுழல் வடிவத்துல அமைஞ்சிருக்கும். பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பெரிய விலாங்க மீன் மாதிரியே இருக்கும். ஆனா இதுக்கு சுறா மீன்களை போல எலும்புகளே கிடையாது. வெறும் கார்டிலேஜ் என்கிற குறுந்தெலும்புகளால் தான் இதோட உடம்பே உருவாகி இருக்கு. இதோட வாயமைப்பு எவ்வளவு பலமானதுன்னா, கடல்ல ஒரு வேகமான நீரோட்டத்துல கூட பாறைகள் மேல தன் வாயை வச்சு சக்குன்னு ஒட்டிக்கிட்டு அசையாம நிக்க முடியும். இனிமேதான் இதோட வேட்டை தந்திரமே வருது நண்பர்களே. செம மிரட்டலானது. இது நீந்தி போய் வேற ஒரு பெரிய மீனை பார்த்ததும் தன் வட்ட வடிவ வாயால அத மீனோட உடம்புல பலமா போய் ஒட்டிக்கும். அப்புறம் தன்னோட கூர்மையான பற்களால தோலை சுரண்டி அந்த மீன் உயிரோட இருக்கும் போதே அதோட ரத்தத்தை உடம்புல இருக்கிற திரவங்களை உறிஞ்சு குடிக்க ஆரம்பிக்கும். இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இதோட எச்சில இருக்கிற ஒரு கெமிக்கல் அந்த இரையோட ரத்தத்தை உறைய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த மீன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். இதனாலதான் இத உலகம் ஃபுல்லா கடல் வேம்பையர்னு கூப்பிடுறாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், இது மனுஷங்களை பார்த்தா தாக்குமா, நம்ம ரத்தத்தையும் உறிஞ்சு குடிக்குமான்னு. உண்மையிலே இது மனிதர்களை தேடி வந்து தாக்குறது இல்ல. ஆனா தண்ணியில நீந்தும் போது தவறுதலா நம்ம மேல வந்து ஒட்டிக்கிட்டா தோலை கிழிச்சு ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஸ்பெயின் மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல இத ஒரு காஸ்ட்லியான ராயல் சாப்பாடாவே சமைச்சு சாப்பிடுறாங்க. சரி, தாடைகளே இல்லாத இந்த உயிரினத்தை எப்படி பிடிப்பாங்கன்னு கேட்டா, சாதாரண தூண்டில இது மாட்டாது. அதுக்காகவே ஆற்று பகுதியில கூண்டு வலைகளை வச்சோ இல்ல தண்ணீர குறைஞ்ச அளவு மின்சார அதிர்வுகளை பாய்ச்சோ தான் இதை பிடிக்க முடியும். லேம்ப்ரே குட்டியா இருக்கும் போதே அதுக்கு தெளிவான மூளையோ கண்களோ இருக்காது. வளர வளரத்தான் நரம்பு மண்டலம் வளர்ச்சி அடையும். அறிவியலாளர்கள் மனித நரம்புகள் மண்டலம் முதுகெலும்பு முடக்கம் பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த லேம்ப்ரே மீனை பயன்படுத்துறாங்க. ஏன்னா இதோட நரம்புகள் தங்களைத்தானே சுயமா குணப்படுத்திக் கொள்ளும் திறன் கொண்டது. இது பிறக்கிறது ஆத்துல, ஆனா வளருது வேட்டையாடுறது கடல்ல. அப்புறம் முட்டையிடுற காலத்துல கடல்ல இருந்து நூற்றுக்கணக்கான மைல்கள் நீந்தி திரும்பவும் தான் பிறந்த அதே ஆற்றுக்கு வரும். இந்த பயணத்துக்காக இது தான் உடம்புல இருக்கிற ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தும். இது ஆற்றுக்கு வந்து முட்டையிட்ட அடுத்த சில நாட்களிலேயே தானாவே இறந்து போயிடும். உங்களுக்கு கேள்வி வரலாம், ஏன் முட்டையிட்டதுக்கு அப்புறம் இறந்து போகுது? எதுக்கு கடல்ல வந்து வாழுது? எப்படி கடலுக்கு போகும்? ஆற்றுல வளர்ந்த மீன் எப்படி கடல்ல வாழ முடியும்னு. லேம்ப்ரே தான் வாழ்நாளின் கடைசி கட்டத்துல இனப்பெருக்கம் மட்டுமே ஒரே இலக்கா வச்சு வாழும். கடல்ல இருந்து ஆற்றுக்கு முட்டையிட நீந்தி வரும்போது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் பயணம். இது வழியில எந்த உணவுமே சாப்பிடாது. அந்த பயணத்துக்காக இதோட செரிமான மண்டலம் சுருங்கி செயலிழந்து போயிடும். இதோட உடம்புல இருக்கிற மொத்த ஆற்றலும் முட்டைகளை உருவாக்குறதுக்கு நீந்தி போறதுக்கு மட்டுமே பயன்படுத்தும். ஆற்றுல வந்து கூழாங்கற்களுக்கு நடுவுல குழி தோண்டி முட்டையிட்ட அடுத்த சில நாட்களே உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் தீர்ந்து பசியாலையும் சோர்வாலையும் தானாவே இறந்து போயிடும். சாதாரண மீன்களால நன்னீர் மற்றும் கடல் நீர் ரெண்டுலயுமே வாழ முடியாது. ஆனா லேம்ப்ரேவுக்கு இயற்கை கொடுத்த சிறப்பு உடலமைப்பு தான் இதன் காரணம். லேம்ப்ரே குட்டியா இருக்கும் போதே 3 to 7 வருஷம் ஆற்று சேற்றுக்குள்ளதான் வாழும். அது கடலுக்கு போறதுக்கு முன்னாடி இதோட உடம்புல ஆஸ்மோரெகுலேஷன் அப்படிங்கிற பெரிய மாற்றம் நடக்கும். இதோட செவில்களும் கடல் நீர்ல இருக்கிற அதிகப்படியான உப்பை வெளியேற்ற மாதிரி தன்னோட செயல்பாட்டை மாத்தி அமைக்கும். இந்த மாற்றம் முடிஞ்சதும் அது கடலை வாழ தகுதியான மீனா மாறிடும். ஆத்துல இருந்து அது எப்படி கடலுக்கு போகுது? தாய் லேம்ப்ரே ஆட்டுல முட்டையிட்டு இறந்த பிறகு முட்டையில இருந்து வர்ற குட்டிகள் ஆற்று சேற்றுக்குள்ளே 3 to 7 வருஷம் பாசிகளை சாப்பிட்டு வளரும். குட்டி லேம்ப்ரே பெரிய மீனா மாறும்போது அதுக்கு பற்கள் முளைக்கும். செவுகள் கடல் நீர் கேட்ட மாதிரி மாறும். உடம்பு மாறினதும் மழை காலத்துல ஆற்று வெள்ளத்தோட ஓட்டத்தோட சேர்ந்து நீந்தி ஆறுகள் கடலை கலக்கிற இடத்துக்கு வரும். அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு கடல் நீர்நிலைக்கு உடலை பழகிட்டு நேரா கடலுக்குள்ள போய் பெரிய மீன்களை வேட்டையாட ஆரம்பிச்சிடும். இங்கிலாந்து வரலாற்றுல முதலாம் ஹென்றி கிங் என்கிற மன்னர் இந்த லேம்ப்ரே மீனை அளவுக்கு அதிகமா ஆசையா சாப்பிட்டதால தான் வயிறு கெட்டு போய் இறந்தாருன்னு வரலாற்று பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் இங்கிலாந்து மகாராணி அல்லது ராஜ குடும்ப விசேஷங்களுக்கு லேம்ப்ரே பாய் என்கிற கேக் செஞ்சு கொடுக்கிற பாரம்பரிய பழக்கம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது டைனோசர் காலத்துல இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், டைனோசர்கள் இந்த பூமியில உருவாகிறதுக்கு முன்னாடியே, அதாவது சுமார் 360 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே
இந்த உயிரினம் வாழ தொடங்கிடுச்சு. பிரம்மாண்டமா வாழ்ந்த டைனோசர்களே அழிஞ்சு போச்சு. ஆனா தாடைகளே இல்லாத இந்த ஒரு சின்ன உயிரினம் இந்த பூமியில அழியாம இன்னைக்கும் ஜெயிச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. இயற்கையோட இந்த விசித்திரமான படைப்பையும் இந்த 36 கோடி வருட பரிணாமத்தையும் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாரடி கோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க.